எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த பவளம் சமூக ஊடகத்தின் வழியாய் இந்த வார்த்தைகளை பாடல்களை கேட்கிறோம் பிள்ளைகளுக்கு மன சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் மனமாற்றத்தையும் தருவீராகப்பா. எந்த நிலையில் நாங்கள் இருந்தாலும் எங்களை நேசிக்கும் ஒரு தெய்வம் என் இயேசு ஒருவர் தானப்பா. ஆமேன் ஆண்டவரே. இந்த ஊதாரி மகன் தன் வாழ்வில் எல்லாம் இழந்து ஒன்றுமில்லாத நிலையில் வந்தாலும் அன்பு செய்கிற அந்த தந்தையைப் போல என்றென்றும் எங்களை நேசிக்கிற இரக்கமுள்ள தந்தையே, இந்த வேலையை உமது கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு ஆறுதலும் சமாதானத்தையும் இதன் வழியாய் நீ தருவீராக. தொடர்ந்து எங்களை பலப்படுத்தும், வழி நடத்தும், ஆச்சரியங்களை காணப்படும். எங்கள் ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, இயேசு ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே. பாவத்திலே நான் இருந்தேன், பலர் வெறுத்தார்கள். பாவத்திலே நான் இருந்தேன், பலர் வெறுப்பார்கள். என்னை பாவி பாவி என்று சொல்லி அருவெறுத்தார்கள். என்னை பாவி பாவி என்று சொல்லி அருவருத்தார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே. நோயாளியாய் நான் இருந்தேன், பலர் வெறுத்தார்கள். நோயாளியாய் நான் இருந்தேன், பலர் வெறுத்தார்கள். என் நோய்களை சொல்லி சொல்லி நோகடித்தார்கள். என் நோய்களை சொல்லி சொல்லி நோகடித்தார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே. கடனாளியாய் நான் இருந்தேன், பலர் வெறுத்தார்கள். கடனாளியாய் நான் இருந்தேன், பலர் வெறுத்தார்கள். என் கடன்களையே சொல்லி சொல்லி கலங்க வைத்தார்கள். என் கடன்களையே சொல்லி சொல்லி கலங்க வைத்தார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே. பிரியமானவர்களே, இந்த நாளில் நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15 வார்த்தைகள் 1 முதல் 3 வரை மற்றும் 11 முதல் 32வது வசனம் வரை நாம் பார்க்கிறோம். அக்காலத்தில் வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயர்கள் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த உவமை சொன்னார்.
ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களில் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்குரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார். சில நாட்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலைநாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்த நாட்டு குடிமக்கள் ஒருவரிடம் அண்டி பிழைக்க சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார். அந்த பன்றிகள் தின்னும் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலியாள்களுக்கு தேவைக்கும் மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே. நான் புறப்பட்ட என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் என தகுதியற்றவன். உம்முடைய கூலியாள்கள் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொல்லி கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலைவில் வந்து கொண்டிருந்த போது அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் என தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் மகிழ்ந்து கொண்டாடுவோம். ஏனில் என் மகன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாடத் தொடங்கினார்கள். அப்போது மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த போது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்கள் ஒருவரை வரவழைத்து, இதெல்லாம் என்ன என்று வினவினார். அதற்கு ஊழியர் அவரிடம், உம் தம்பி வந்திருக்கிறார். அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உம் தந்தை கொழுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார். ஆனால் அவரோ சினமுற்று உள்ளே போக விருப்பம் இல்லாதிருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாய் நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன். உம் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை. ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஒரு ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீ தந்ததில்லை. ஆனால் விலை மகிழரோடு சேர்ந்து உம் சொத்துக்களெல்லாம் அழித்துவிட்ட இந்த உம் மகன் திரும்பி வந்த உடனே இவனுக்காக கொழுத்த கன்றை அடித்திருக்கிறீரே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்பொழுதும் என்னுடன் இருக்கிறாய். என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. இப்போது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும். ஏனெனில் உன் தம்பி அவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இந்த நாளில் திருச்சபை மனமாற்றத்திற்கான ஒரு வாய்ப்பாக இந்த தவ காலத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது. எனக்கு பிரியமான என் அன்பு சகோதரனை சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த ஊதாரி மகனுடைய ஓமையானது ஒரு தந்தை எப்படிப்பட்டவர் என்று நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. இயேசுவை இந்த உலகிற்கு தந்தை அனுப்பினதின் நோக்கமே ஒருவரும் அழிந்து போகக்கூடாது, ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, எல்லோருமே மீட்பை காண வேண்டும் என்று சொல்லி தன் சொந்த மகனை உலகிற்கு அனுப்பும் அளவுக்கு நம் மீது அன்பு கூர்ந்தார். அதனால்தான் மத்தேயு 1:27 பார்க்கிறோம், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர், ஏனெனில் அவர் தம்முடைய மக்களை பாவங்களிலிருந்து அவர்களை மீட்பார் என்று சொல்லி இயேசுவை குறித்ததான செய்தியை நாம் அங்கே பார்க்கிறோம். இயேசு இந்த ஓமையின் வழியாக தான் எதற்காக வந்தோம் என்பதை சொல்லுகிறார். அதற்கு உதாரணமாக லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் 4 முதல் 7 ஆண்டவர் சொல்லுகிறார், 99 ஆடுகள் இருக்கத்தக்க தான் காணாத ஆடாகிய ஒரு ஆட்டை தேடி போகிற நல்ல மேய்ப்பன் என்று தன்னை குறித்து இயேசு சொல்லுகிறார். பாருங்க, 100 ஆடுகள், அதில் ஒன்று தவறி போய்விட்டது. ஆனால் 99 ஆடுகளை நிறுத்திவிட்டு காணாமல் போன தன் ஆட்டை தேடி மீட்கிற ஒரு மெய்ப்பனை போல இயேசு தன்னை இங்கே வெளிப்படுத்துகிறார். இந்த ஊதாரி மகனுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவன் தந்தையோடு இருந்த நாட்கள் வரை நன்றாக இருந்தான், ஆசீர்வாதமாக இருந்தான், எந்த குறையுமின்றி இருந்தான். எந்த நேரத்தில் தந்தையை விட்டு விலகி தான் தனியாய் போக வேண்டும் என்று விரும்பினானோ அப்பொழுது அவனுக்குரிய அனைத்தையும் அவன் இழந்து தவிக்கும் ஒரு நிலைக்குள் போய்விட்டான். என்றாலும் ஒரு நல்ல தந்தை என்ன செய்கிறார்? தன் மகன் தன்னை விட்டு விலகி போய் எல்லாவற்றையும் இழந்து நின்றாலும் தன்னிடம் திரும்பி வர வேண்டும், தன்னிடத்தில் வந்து தன்னிடத்தில் அடைக்கலம் ஆக வேண்டும் என்ற ஏக்கத்தையே தந்தை விரும்புகிறார்.
இங்கே இயேசு தம்முடைய தந்தை எப்படிப்பட்டவர், பிதாவாகிய கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை நிரூபிக்கும்படி, நீங்கள் எந்த நிலையில் பாவத்தில் விழுந்து சேற்றில் விழுந்து நாறிப்போய் கிடந்தாலும் என் அன்பு மகனே மகளே என்னிடத்தில் வா என்று அழைக்கிற ஒரு நல்ல தந்தையாக இயேசு தம்முடைய தந்தையை பற்றி இங்கே குறிப்பிடுகிறார். அதனால்தான் பைபிள் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனம் சொல்லுகிறது, பிள்ளைகளை நீங்கள் பாவம் செய்யாதிருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆயினும் உங்களில் ஒருவர் பாவம் செய்ய நேர்ந்தால் உங்களுக்காய் தந்தையிடம் பரிந்து பேசும் ஒருவர் இருக்கிறார். அவரே நம் மாசற்றவராகிய இயேசு கிறிஸ்து. நம் பாவங்களுக்கு கழுவாய் அவரே. நம்முடைய பாவங்களுக்கு மட்டுமல்ல, அனைத்துலகின் பாவங்களுக்கும் கழுவாய் அவரே என்று இங்கே யோவான் குறிப்பிடுகிறார். யோவான் பிள்ளைகளை நீங்கள் பாவம் செய்யாதிருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நீங்கள் பாவம் செய்யுங்கன்னு சொல்லல. ஒருவேளை நீங்கள் பாவத்தில் விழுந்து விட்டாலும் தந்தையிடத்திலே பரிந்து பேசும்படி தந்தை தன் அருகிலே தன் மகனை வைத்திருக்கிறார். தன் மகனுடைய சிலுவை மரத்தின் வழியாக உங்களுக்காய் பரிந்து பேசும்படி மகன் இருப்பதினாலே என் அன்பு சகோதரி சகோதரி, நீ விழுந்தாலும் மீண்டும் எழுந்து வந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தந்தையோடு இணைக்க வேண்டும் என்று, இணைந்திருக்க வேண்டும் என்றே கடவுள் விரும்புகிறார். இதைத்தான் ஊதாரி மகனுடைய ஓமையிலே நாம் பார்க்கிறோம். நாம் மனம் மாறி திருந்தி வர வேண்டும். நீங்கள் பாவத்தினால் குற்ற உணர்விற்குள் விழுந்தவர்களாய், பாவத்தினால் எழுந்திருக்க முடியாதபடி விழுந்து போனவர்களாய் இருப்பதை ஆண்டவர் விரும்பவில்லை. இந்த ஊதாரி மகனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவன் சொல்லுகிறான், அவன் அறிவு தெளிந்தவனாய், அல்ல கவனிங்க, அவன் அறிவு தெளிந்தவனாய் அவன் சொல்லுகிறான், என் தந்தையினுடைய வீட்டிலே வேலைக்காரர்களை உண்ணும் அளவுக்கு நிறைந்த உணவுகள் இருக்க நான் எதற்கு இந்த பன்றி திண்டுகிற தவுடை கூட திங்க முடியாமல் வறுமையில் வாட வேண்டும்? நான் எழுந்து செல்வேன், என் தந்தையிடத்திலே சொல்வேன், தந்தையே உமக்கு விரோதமாகவும் கடவுளுக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். உமது மகன் என்று எண்ணப்பட எனக்கு தகுதி இல்லப்பா. ஆயினும் உடைய வேலைக்காரர்கள் ஒருவராக என்னை சேர்த்துக் கொள்ளும் என்று சொல்லி அறிவு தெளிந்தவராய் அந்த இடத்திலிருந்து எழும்பி தன் தந்தையை நோக்கி போகிறார். தந்தையோ ஒவ்வொரு நாளும் பார்க்கிறார், என் மகனிடத்தில் வரமாட்டானா? ஐயோ, என் பிள்ளை எப்படி இருக்கிறானோ? விழுந்து போனவனாய், பணத்திலே பாவத்திலும் விழுந்து போனவனாய், சேற்றில் விழுந்தவனாய் வந்தால் கூட என் மகனை நான் ஏற்றுக்கொள்வேன், என்னை தேற்றிக்கொள், அவனை தேற்றிக்கொள்வேன் என்று தனக்குள்ளாக ஒரு புலம் காகிதம் அடைந்தவராய் மகனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். மகன் தூரத்தில் வருவதை பார்க்கிறான். ஒரு நாற்றமடைந்த அழுக்கடைந்த உடைகளோடும் செய்யப்படாத தாடிகளோடும் ஒரு செக்கு பிடித்த முடிகளோடும் ஒரு கேவலமான ஒரு உருவத்தோடு மகன் வருகிறான். பார்க்கிறார் தந்தை. ஓடோடி சென்று அவனை அணைத்து கொண்டு அவனை முத்தமிடுகிற ஒரு அன்பான தந்தையாகவே இயேசு தம் தந்தையை இங்கே குறிப்பிடுகிறார். என் அன்பு சகோதரி சகோதரி, நீ எவ்வளவு பெரிய கேவலமான வாழ்க்கை வாழ்ந்தாலும், எவ்வளவு பெரிய பாவத்தில் விழுந்தாலும், இன்றைக்கு இயேசு உங்களை அழைக்கிறார். வாருங்கள், தந்தையிடத்தில் வாருங்கள், என் வழியை தந்தையிடத்தில் வந்து சேர்ந்து கொள்ளுங்கள் என்ற ஒரு மனம் மாற்றத்தின் அழைப்பை ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த ஊதாரி மகனை பாருங்க. அவன் அழுக்கடைந்தவனாய், நாற்றம் பிடித்தவனாய், சேர சகதியாய் பன்றி கூட்டத்தோடு இருந்தவனாய் வருகிறான். அந்த நாற்றத்திலும் அது தன் மகன் என்று அணைத்து கொண்டு அவனை முத்தமிட்டு சொல்லுகிறார், இதோ என் மகன் வந்துவிட்டான், இறந்தவன் வந்துவிட்டான், இதோ என் மகன் உயிரோடு திரும்பி வந்துவிட்டான் என்று ஒரு மகிழ்ச்சியினாலே புலங்காகிதம் அடைகிறார். அந்த மகன் சொல்லுகிறார், அப்பா உமக்கு விரோதமாகவும் அப்பா கடவுளுக்கு விரோதமாகவும் சொல்லும் போது அவர் சொல்கிறார், யார் அங்கே? என் பையனை குளிப்பாட்டி நல்ல உடைகளை உடுத்துங்கள். நல்ல உடை உடுத்தி கொண்டு வந்தாச்சு. இப்போ அப்பாட்ட சொல்றான், அப்பா உமக்கு விரோதமாகவும் கடவுளுக்கு விரோதமாகவும் யார் அங்கே? என் பிள்ளைக்கு மிதியடிகளையும் அவன் கைகளுக்கு மோதிரங்களையும் கொண்டு வாருங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி தன் பாவங்களை குற்றங்களை அறிக்கையிட முயல்கிறார். ஆனால் தந்தை சொல்லுகிறார், அப்பா உமக்கு விரோதமாக கடவுளுக்கு விரோதமான பாவம் செய்ய அப்படி சொல்ல விரும்பும் போதே அங்கே தந்தை சொல்லுகிறார், யார் அங்கே? கொளுத்த கன்றை அடித்து என் பிள்ளைக்கு ஒரு விருந்து படையுங்கள் என்று சொல்லுகிறார். தன் குற்றத்தையும் பாவத்தையும் அறிக்கையிட சொல்வதற்கு முயற்சிக்கும் போது கூட தன் மகனை தன் அன்பினாலே அவர் நிறைக்கிறார். எப்படி இருக்கும் பாருங்க. தந்தையிடத்திலே வந்து தன் குற்றங்களை ஒப்புக்கொள்ள விரும்புகிறார். ஆனால் தந்தையை தன் மகன் குற்ற உணர்வில் இருக்கக்கூடாது, தன் மகன் குற்றத்தின் நினைவில் வாழக்கூடாது என்பதற்காக அவனை மகிழ்விக்கும் வார்த்தைகளை சொல்லி அந்த பெரிய விருந்தை ஏற்பாடு செய்து அந்த விருந்தில் எல்லோருக்கும் அவர் உணவு படைக்கிறார். இறந்து போன என் மகன் உயிரோடு வந்துவிட்டான் என்று அவர் மகிழ்ச்சி அடைகிறார். இன்னைக்கு இயேசு சொல்லுகிறார், மனம் திரும்பும் ஒரு பாவி நிமித்தம் பரலோகம் மகிழ்ச்சி அடைகிறது.
ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் பாவ சேற்றில் விழுந்திருப்பதை அல்ல, ஆண்டவர் விரும்புவது ஒன்றே ஒன்றுதான். நீ எந்த நிலையில் இருந்தாலும் நீ என்னிடத்தில் வா என்று நம்மை அழைக்கிறார். அதனால்தான் சகோதரன் பாடும்போது பாடினான், எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவர் தான் என்று அந்த பாடலை நாம் கேட்டோம். அதுபோலதான் இன்றைக்கு இயேசு எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் என் மகனை வா, என்னிடத்தில் வா என்று சொல்லி அழைக்கிற அழைப்பை கூப்பிடுகிறார். அதனால்தான் திருமுழுக்கு அவன் சொன்னான், மனம் மாறுங்கள் என்று சொன்னார். ஆண்டவர் இயேசு தன் ஊழியத்தை ஆரம்பிக்குவது மனம் மாறுங்கள் என்று சொன்னார். பேதுரு கூட மனம் மாறுங்கள் என்று திருத்துதர் பணி 2ஆம் அதிகாரத்திலே 37-38 வசனத்திலே சொல்வதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு திருச்சபை நம்மை மனமாற்றத்தை நோக்கி அழைக்கிறது. இன்னைக்கு மனம் மாறி கிறிஸ்துவிடத்தில் வர வேண்டும். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் இயேசுவிடத்தில் வந்து விடுங்கள் என்று திருச்சபை இன்றைக்கு நமக்கு ஒரு அழைப்பை விடுக்கிறது. எனக்கு அன்பான என் சகோதர சகோதரிகளே, குற்ற உணர்வோடு இருப்பது சாத்தானுடைய ஒரு காரியம். ஆகவே நீங்கள் குற்ற உணர்வோடு வாழ்வதை ஆண்டவர் விரும்பவில்லை. மாறாக உன் குற்றங்களை தந்துவிடும் மகனே, சுமை சுமந்து சோர்ந்திருக்கிற என் அன்பு மகனே மகளே, என்னிடத்தில் வந்து நீ இளைப்பாறுதலை பெற்றுக்கொள் என்று ஆண்டவர் இருக்கரம் விரித்தவராய் உங்களை இன்றைக்கு கூப்பிடுகிறார். ஆகவே அன்றைக்கு அவர்கள் சொன்னார்கள், பாவிகளோடு இயேசு உணவருந்துகிறார். அவர் பாவிகளோடு உணவருந்துகிறார் என்று இயேசுவை ஏளனப்படுத்தினார்கள். இயேசு சொல்லுகிறார், நான் வந்ததே பாவிகளை தேடிதான், காணாமல் போன நாடுகளை தேடிதான் வந்தேன், நீதிமான்களை அல்ல. இன்னொரு இடத்தில் இயேசு சொல்லுகிறார், பாவிகளும் வேசிகளும் பரலோகத்தை நிரப்புவார்கள், ஏனெனில் அவர்கள் மனம் மாறுவார்கள். ஆனால் தன்னை நீதிமான் என்னும் தன்னை பரிசுத்தவான் சொல்லுகிறவன் ஒருபோதும் மீட்படைய மாட்டான். அதனால் தான் மத்தேயு 7:21 சொல்லுகிறார், என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே உமது பெயரால் பேய்களை ஓட்டினோம், நோய்களை நீக்கினோம், வல்ல செயல் செய்தோம் என்று சொல்வார்கள். ஆனால் நான் சொல்வேன், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது. ஏனெனில் உங்களை நீங்கள் பரிசுத்தவான் என்று சொல்லிக்கொண்டு நினைத்து கொண்டு என் வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிவதில்லை. ஆனால் பாவியோ இல்லை விபச்சாரிகளோ அப்படி அல்ல. என்னிடத்தில் வரும்போது நான் எந்த நிலையில் இருந்தேன், எந்த குற்றத்தில் இருந்தேன், என்னையும் நேசிக்கிறேன் ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் மகிழ்ச்சியினாலே தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணி விடுகிறார்கள். ஆனால் தங்களை பரிசுத்தவான் என்று சொல்லுகிற அந்த பரிசேயர்களோ மற்றவர்கள் ஏளனம் செய்கிறார்கள். இவர்கள் பாவிகள், இவரோடு போய் உணவருந்துகிறார்களே என்று சொல்லி அவர்கள் ஏளனம் செய்வதை இயேசு இங்கே கண்டிக்கிறார். எனக்கு பிரியமான என் சகோதரி சகோதரி, நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள். ஒருவர் வேத புத்தகத்தை எடுத்துக்கொண்டால் இவர் பரிசுத்தர் என்றும், ஒருவன் குடித்து வெறிப்பதனால் இவன் பாவி என்று நினைக்காதீர்கள். எந்த மனிதனை மாற்றுகிற மெய்யான ஒளியாக இயேசு அந்த உலகிற்கு வந்தார். நல்ல கவனிங்க, ஊதாரி மகன் மனம் மாறி வீட்டுக்கு வந்து விட்டார். ஆனால் நல்லவனாய் வாழ்ந்த அந்த மூத்த சகோதரனாலே அந்த வீட்டிற்குள் நுழைய முடியவில்லை. ஏனெனில் தன் மகன் தன்னுடைய சகோதரனுடைய அந்த விடுதலை ரட்சிப்பை அவன் காண விரும்பவில்லை. தன் இழந்து போன மகனை தந்தை பெற்றுக்கொண்ட அந்த மகிழ்ச்சியை தானும் அதில் அனுபவிக்கும்படி மகிழ்ச்சியில் கலந்து கொள்ள அவனுக்கு விருப்பம் இல்லாமல் வீட்டிற்கு வெளியே நின்று விடுகிறான். பாவி என்று கருதப்பட்டவன் தந்தையுடைய வீட்டுக்குள் நுழைந்து விட்டான். ஆனால் பரிசுத்தவான் கீழ்ப்படிதல் உள்ளவன் என்று சொல்லப்பட்ட அந்த மூத்தவனோ வீட்டிற்கு வெளியே நிறுத்தப்படுகிறான். இதுதான் பாருங்கள் பரலோகத்தினுடைய காரியங்கள். நாம் நினைப்போம் இவர் பரிசுத்தர், இவர் பரலோகத்துக்கு போவார் என்று. அவர் நரகத்துக்கு போய் கொண்டிருப்பார். நாம் ஒருவரை பாவி என்று தீர்ப்பிட்டிருப்போம், அவர் பரலோகத்துக்குள் நுழைந்திருப்பார். ஏனெனில் ஆண்டவருடைய திட்டங்களில் எவரும் புரிய முடியாது. ஆயினும் இன்றைக்கு திருச்சபை நமக்கு கொடுக்கிற ஒரு அழைப்பு, நீங்கள் மனமாறி வாருங்கள். எந்த நிலையில் இருந்தாலும் சரி, எந்த பெரிய குற்றங்களில் இருந்தாலும், எவ்வளோ பெரிய குற்றங்களாக இருந்தாலும் ஆண்டவர் அதை பணி போல மாற்றுகிற ஆண்டவர். எனக்கு பிரியமான என் சகோதர சகோதரியே, நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களை வெறுக்காத இயேசுவை நோக்கி பாருங்க. தம் உயிரை கொடுத்து நமக்காய் விடுதலை வாழ்வை கொடுத்தவர். நாம் பாவி என்று நமக்கு தெரியும். ரோமர்களில் பவுல் எழுதுகிறார், நாம் பாவிகளாய் இருக்கையில் அவர் தம் உயிரை கொடுத்தார் என்று சொல்லுகிறது. 1 யோவான் 3:16 யோவான் அதை தான் சொல்லுகிறார், நாம் பாவிகளாய் இருக்கையில் அவர் தம் உயிரை கொடுத்தார். ஆகவே அன்பு என்னவென்று நாங்கள் கண்டுகொண்டோம் என்று அங்கே யோவான் எழுதுவதை பார்க்கிறோம். ஆம் எனக்கு பிரியமான என் சகோதர சகோதரி, இந்த தவ காலத்தில் ஒரு மனமாற்றத்திற்கான ஒரு அழைப்பை திருச்சபை விடுக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் மனமாறி கிறிஸ்துவுக்கு ஏற்புடையவர்களாய் வாழ நம்ம அர்ப்பணிப்போம். நல்ல இயேசுவே, இந்த அழகான அருமையான வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் அப்பா. இந்த நாளில் கூட உமது இறை வார்த்தைகளை கேட்கும் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எந்த நிலையில் இருந்தாலும் எங்களை நேசிக்கும் ஒரு தெய்வம் என் இயேசு ஒருவர் தானப்பா. நான் ஏழையாயிருந்தாலும் என்னை நேசிப்பவர், என்னை அருவருக்காதவர். நான் பாவியாயிருந்தாலும் என்னை மன்னித்து அன்போடு ஏற்றுக்கொள்ளுகிற எங்கள் நேசத்திற்குரிய அன்புக்குரிய இயேசுவே, விலையேற பெற்றும் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட பிள்ளைகள் குற்ற உணர்வில் விழுந்து சாத்தானுக்கு அடிமையாகாமல் இருக்கவும் ஆண்டவரே, அவர்கள் ரட்சிப்பை காணும்படி ஆண்டவரே, உறுதி தரும் ஆவியை, உயிர்ப்பிக்கும் ஆவியை
உம் பிள்ளைகளுக்குள் கொடுப்பீராகப்பா. ஆமீன் ஆண்டவரே. இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் உமது ரட்சிப்பை காணும்படி, விடுதலை காணும்படி, கல்வாரி சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே ஒருவரை கழுவி தூய்மையாக்கும் உமது விடுதலையும் சமாதானமும் இந்த குடும்பங்களை தாங்கட்டும். அன்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அர்ப்பணம் பண்ணி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.